ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இன்றைக்கி துபாயை நாம் இரவு நேரத்தில் இந்த நகரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வண்டியை எடுத்தோம், அப்படியே இந்த நகரத்தை சாலை ஓரமாக வலம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தோ க்ரூஸ், அதாவது துபாய் மெரினாவில் இருக்கிற க்ரூஸில் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த துபாயை வலம் பார்க்க போகிறோம். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் துபாய் மெரினாக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய க்ரூஸ் போட்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கான ரிசர்வேஷனை நீங்கள் முன்கூட்டியே பதிவு பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது. இது இங்கன்ட்டு மட்டும் இல்லைங்க, எப்பயுமே உங்கள் ட்ராவலில் இந்த பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஹசல் ஃப்ரீ ட்ராவலை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இங்கே நாங்கள் எங்களுக்கான கார்னிவல் க்ரூஸ் போட்ஸை புக் பண்ணி வச்சுக்கிட்டோம். அழகான ஒரு வெல்கம் ட்ரிங்கோட எங்களை வரவேற்றாங்க. நாங்களும் எங்களோட சீட்டை நோக்கி நகர ஆரம்பித்தோம். மொட்டை மாடி டைனிங்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் அது ரொம்பவுமே களைக்கட்ட போது பார்க்கலாம். ட்ராவலர்ஸோட சீட்ஸ் எல்லாமே ஆக்குப்பை ஆன பிறகு இந்த க்ரூஸ் அப்படியே பொறுமையாக நகர ஆரம்பிச்சது. எங்களோட டைனிங்கும் லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி போட்டு க்ரூஸ் இதெல்லாம் மணிரத்னம் சங்கர் படத்தில் நம்ம அண்ணாந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கோம். துபாய் மெரினாவில் க்ரூஸில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி ஃபீல் தான். சுற்றி பார்த்திங்கன்னா வானத்தையே தொடுற அளவுக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இருக்கும். இந்த க்ரூஸில் கொஞ்சம் தூரம் நம்ம போனதுமே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபெஸ்டிவ் மூடுக்கு வந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தா அங்கே டான்ஸ் ஷோஸ், அப்புறம் பலவிதமான மியூசிக்ஸை ப்ளே பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்கனைசர்ஸ் களை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நடனங்களை பார்க்கும்போது ஏதோ நம்ம என்னடா தப்பாக ஏதோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரியான கல்ச்சுரல் வென்யூஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான பெல்லி டான்ஸ் அப்படிங்கிறது நடக்கிறது இயல்பு தான். இது ஒரு விதமான வெஸ்ட் ஏஷியன் கல்ச்சரில் வர அவங்களுடைய பாரம்பரிய நடனம். அதை தான் இங்கே அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க.
டான்ஸ் மியூசிக் அப்படிங்கிறது வெறும் பெரியவங்களை கவர்றதுக்கு மட்டுமே இங்கே பர்ஃபார்ம் பண்ணாமல் சிறியவர்களை கவர்றதுக்காகவும் அவங்க இன்ஃப்ளேட்டட் டால்ஸ் மூலமாக பர்ஃபார்ம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. க்ரூஸில் கடைசியாக ஒரு சந்தோஷமான தருணமும் நடந்தது. அது என்னென்னா, நம்ம கூட ட்ராவல் பண்ண நார்த் இண்டியன் ஒரு சாகர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே நடந்தது. ரொம்பவுமே பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இந்த தருணத்தில் எப்படி இவங்க கேக்கை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம கூட பயணித்த அனைவர் கூடயும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம்.